பார்க்கிலும் கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமா, ஆசீர்வாதத்தை வாங்கின நாட்கள் எல்லாம் போதும். அப்படின்னா எங்களுக்கு ஆசீர்வாதமே கிடைக்காதா சிஸ்டர்? நாங்கெல்லாம் அதை கேட்டு 7 வருஷம் ஆச்சு, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேட்டு. அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராச்சே, நாங்க எப்படி ஆசீர்வாதத்தை கேட்காம இருக்கிறது? இல்ல, உங்க ஜெபத்தை கொஞ்சம் மாற்றணும். என்னன்னா, என்னை ஆசீர்வதிக்க வைங்க ஆண்டவரேன்னு கேட்டு ஜெபிங்க. தாங்கன்னா ஒரு டம்ளர்ல கிடைக்கிற மாதிரி அது உங்களுக்கு மாத்திரம் கிடைக்கும். நீங்க கொடுக்கறேன்னு சொல்லி கேட்டு பாருங்க, நதிகள் புறப்பட்டு வரும். அந்த நதிகள் உங்களை மாத்திரம் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, உங்களை சார்ந்து இருக்கிற நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, உங்க பக்கத்து வீட்டுல, நீங்க வேலை செய்யற இடங்களில, எல்லா இடத்துலயும் உங்களை கொண்டு அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், 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 ஆமென். ஆமா, கொடுக்கிற கை வாங்குற கை எப்பயுமே இப்படிதான் இருக்கும், கீழே இருக்கும். ஆமா, கொடுக்கிற கை எப்பயுமே இப்படிதான் இருக்கும், மேலதான் இருக்கும். கொடுத்து பாருங்கய்யா, ஆமென், கொடுத்து பாருங்க. கொடுத்துக்கினே இருக்கிறேன். இங்கே தான் ஒரு டாக்ஸி டிரைவர் வந்தார், என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு வரேன்னு சொன்னார். அப்போ சொன்னேன், வேணாம் டாக்ஸி டிரைவருக்கு ஏதாவது கொடுக்கலாம், அவரை வர சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அவருக்கு வந்து எவ்வளோ பில்லுன்னு கேட்டேன். தெரியலன்னாரு. 500 ரூபா கொடுத்துட்டு மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. அவர் அப்படியே பார்க்குறாரு. அப்போ தான் புரிஞ்சுது, நம்ம ஊரில் யாரும் மிச்சத்தை கேட்டு வாங்குறீங்க போல இருக்குது. அப்போ தான் புரிஞ்சு. அவர் அப்படியே பார்த்தாரு. அண்ணா எவ்வளோ மிச்சம் இருந்தாலும் அது உனக்கு தானே. ஐயோ அப்படின்னாரு. நல்லா இருப்ப அப்படின்ட்டு தான் வந்தேன். ஏன்னா கொடுக்கறதுக்கு கொடுத்ததே அவர் தான். அல்லேலூயா, ஆமென். ரொம்ப அழகான ஒரு விஷயம். இன்னைக்கு என்ன கொடுக்க? இப்போதான் என்ன பாஸ்டர் குடும்ப கொடுக்கையா? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆண்டவருடைய பியூட்டிஃபுல் டிசைன் என்ன தெரியுமா? குடும்பம் தான். ஆண்டவருடைய பெரிய கிருபை நம் குடும்பங்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பது தான். இன்றைக்கு உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல உங்க முன்னாடி வந்து நிற்பேன்ட்டு. அதனால தான் நான் புடவை கூட கட்டிட்டு வரல. நான் வரும்போதே பாஸ்டர் கிட்ட சொன்னேன், நான் ரிசீவிங் எண்ட்ல இருக்கணும் பாஸ்டர், நான் அங்கே தான் உட்காந்துப்பேன், நான் மேலே வரல. ஆனா இந்த நேரலையிலே பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு உறுதி, நாங்கள் இங்கே தற்செயலாக வந்த பொழுது ஐயா கூப்பிட்டு ஏத்து விட்டார். அதனாலே அக்கா அவர்கள் சூடிதாரிலே இருக்கிறார்கள். நீங்கள் யாரும் இதை பெரிதாக போட்டுவிட வேண்டாம். இப்ப நம்ம தொடருவோம். இருக்கிறாங்க ஒரு 4 பேர் நமக்காகவே. நீங்க பேசு. ஆமென். ஆண்டவர் ஒரு வார்த்தையை இந்த நாளில் குடும்பங்களாகிய, இந்த சபையினுடைய குடும்பங்களாகிய உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். சங்கீதம் 115 அதிகாரம். சங்கீதம் 115 அதிகாரத்தின் சுருக்கத்தை நான் உங்களுக்கு அழகா சொல்லிடுறேன். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது, கண்ணிருந்தும் காணாதது, காதுகள் இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது, கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. இப்படி ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவைகள் எல்லாம் எதை குறிக்கிறதுன்னா, மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட விக்கிரகங்களை குறித்து பேசப்படுகிறது. இந்த விக்கிரகங்களுக்கு கண் இருக்கு, ஆனா அது காணாது. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவருடைய 7 கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தார். ஆரோன் என்று சொல்லும் பொழுது அடுத்த முறையா சொல்லுது ஆரோன் குடும்பத்தார். யார் இந்த இஸ்ரவேல்? தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேசம் இஸ்ரவேல். யார் இந்த ஆரோன்? தேவனாலே தனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பம் ஆரோன். இன்னைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தாரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு நம்புன்னு சொல்றாரு. ஆரோன் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு நம்பு. அப்போ உங்க குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு நம்புங்கள். கரெக்ட். இப்பதான் வரீங்க நீங்க. ஆமென். உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நம்புங்கள். எதுக்கு சொல்றாருன்னா, இதை நம்புங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அங்க கண்ணு இருக்குது, பார்க்காது. அங்க காது இருக்குது, கேட்காது. அங்க வாய் இருக்குது, பேசாது. அங்க கை இருக்குது, ஒண்ணும் தொடாது. அப்ப அதெல்லாம் சொல்லிட்டு என்ன நம்புங்கன்னு சொல்றாருன்னா, நான் உங்களை பார்க்கிறேன்னு சொல்றாரு. நான் உங்களுடைய சத்தத்தை கேட்கிற தெய்வம் சொல்றாரு. நான் உங்களை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் பேசுகிற தெய்வம், அக்கினியின் நடுவுல இருந்து பேசுகிற தெய்வம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடந்ததுண்டா? பலிபீடத்திலிருந்து பேசுகிற தெய்வம்.
From the altar he speaks. கரங்களினால நமக்கு கிரியைகளை நடப்பிக்கிற தேவன். Yes. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். எப்படிங்க சுற்றி திரிந்தார்? பைக்ல போனாரு? ஓ, கால்களினால நடந்து 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 போய் நன்மை செய்கிற தேவன் நமக்கு உண்டு. ஆமென். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை தான் நம்ம ஆராதிச்சு கொண்டிருக்கோம். ஆமென். இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கு சிஸ்டர், நல்லா இருக்கு பிரதர், பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், வசனம் எல்லாம் ஓகே. வாழ்க்கையில என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பாரானால் என்னுடைய சூழ்நிலையை ஏன் நான் இவ்வளவு போராட வேண்டும்? கிதியோன் அங்கலாய்த்தான்ல, கர்த்தர் எங்களோடு இருப்பாரானால் இப்படி நடக்குமோ? ஓ, ரியாலிட்டி ஆஃப் லைஃப்ல ஆண்டவர் கேட்கிறாரா என் ஜெபத்தை? சில தாமதங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எஸ், delaying is not denial. அப்போ ஆண்டவருக்கு கண் இருக்கு, காது இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க சிஸ்டர், அண்ணன். ஆனா ஆண்டவர் என் வாழ்க்கையில இல்லாதது போல நான் உணர்கிறேன். அவர் நான் ஜெபிக்கிறேன், அவருக்கு கேட்காதது போல இருக்கிறது. அவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யற மாதிரியே இல்லை. ஆண்டவர் பாஸ் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். நன்மைக்கு ஏதுவானவைகள். ஏன்னா தம்பி சொல்லும் பொழுது சொன்னா ரெண்டு விஷயம், காட்ஸ் வில், காட்ஸ் டைம். ஆண்டவர் எதை செய்யணுமோ அதை அவருடைய நேரத்துல அவர் செய்யும் பொழுது அப்பதான் மகிமை நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்புங்க. இதுதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. இந்த வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிற தேவன் நம் தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, God wants to bless families. தனி நபரை அல்ல, ஓ தனி ஒருவரை அல்ல, கர்த்தர் குடும்பத்தை. ஓ, அழைப்பு வேணா தனி நபரா இருக்கலாம், ஆனா அந்த அழைப்பு குடும்பத்தின் மூலமாக ஆசீர்வாதமாக மாற முடியும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ரேகாலா ராத்துரா. அவர் உன்னைன்னு பாடுனீங்க. இப்ப பாடும்போது உன்னை உன்னை என்ன அதுல அப்படிதான் வருது லிரிக்ஸ்ல. எத்தனை பேர் உன்னைன்னு பாடுனீங்க? நாங்கெல்லாம் கையே தூக்க மாட்டோம் சிஸ்டர். கரெக்டா உண்மையை சொல்றவங்களுக்கு நான் ஒரு பரிசு தர போறேன். உன்னைன்னு பாடினவங்க முதல்ல கையை நல்லா தூக்குங்க. உன்னைன்னு பாடினவங்க அந்த அம்மா தான் தூக்குனாங்க. அம்மா, உங்களுக்கு போகும்போது 500 ரூபாய் பரிசு. உங்க பக்கத்துல இருக்கவங்க கண்டிப்பா எனக்கு ஒரு ட்ரீட் வைக்கணும்னு கேட்பாங்க, கொடுத்துறாதீங்க, உங்களுக்கு தான் அது. சரியா? உங்க மகன் கேட்பான் 500 ரூபாய் எனக்கு கொடுன்ட்டு, கொடுத்துடக்கூடாது, அது உங்களுக்கு தான். ரைட்டு. உண்மையை சொன்னதுக்கா. என்னைன்னு எத்தனை பேர் பாடினீங்க? நான் பாடினப்பா. ஏன் நீங்க என்னைன்னு பாடினீங்க? ஏன்னா இந்த வசனத்தை நீங்க சொந்தமாக்கிக்கிறீங்க. இந்த வசனம் எனக்கு. இது சொல்லப்பட்டது என்னமோ இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு. ஆமா சிஸ்டர், நான் இஸ்ரவேல் கோத்திரத்துல எல்லாம் பிறக்கலையே. ஆமா, எங்க தாத்தா பேரு ஆபிரகாமோ ஈசாக்கோ இல்லையே. ஒருவேளை தாத்தா பேர் ஆபிரகாமா இருந்திருக்கலாம், ஆனா இந்த ஆபிரகாம் அந்த ஆபிரகாம் இல்லையே. இல்லையே. நான் ஆரோன் குடும்பத்தாரோட இல்லையே. இல்லைங்க, ஆண்டவருடைய ஒரு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு சொந்த ஜனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது தான் இஸ்ரவேல் குடும்பத்தார். ஆமா, இஸ்ரவேல் குடும்பத்தாருன்னு சொன்னாரு, ஆரோன் குடும்பத்தாருன்னு சொன்னாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களேன்னு சொல்லி இருக்கிறாருல்ல. அப்பனா அந்த லிஸ்ட்ல நம்மளும் வந்துடுறோம்ல. கர்த்தருடைய ரத்தத்தினால இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் உண்டாயிடுச்சுல்ல. அப்ப தைரியமா சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் நினைவாய் இருக்கிறார், அவர் உன் நினைவாய் இருக்கிறார், அவர் உன்னை அப்பனா அவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நினைத்து கொண்டிருக்கிறார்னு சொல்றார். வசனம் அப்படிதான். நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா இந்த வசனத்தையும் முதல்ல சொன்ன வசனங்களையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, எனக்கு கண் இருக்குயா, எனக்கு காது இருக்குயா, எனக்கு கேட்க முடியும்யா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ, இதெல்லாம் சொல்லிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக நினைச்சுக்கினே இருக்கிறேன்னா அந்த டைம் இன்னும் வரலன்னு தான் அர்த்தம். அது வரும்போது கரெக்டா கொடுப்பார்.
என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், நிறைய தரிசனங்களை கொடுத்தார், நிறைய தரிசனங்கள், என்னென்னமோ சொன்னார். யாருமே நம்ப மாட்டாங்க. என்கிட்ட வந்து சொல்வாரு, நான் சிரிக்கல மாட்டேன். அப்படியே அவரை பார்த்து, என்னதான்ப்பா நினச்சின்னு இருக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு இப்படிலாம் தோணுது? போய் ரூம்ல தனியா உட்காந்து ஏதாவது யோசிச்சு ஏதாவது பார்த்துக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்றியான்னு கேட்பேன். சாமி சொன்னதை நம்ம சொல்றோம்னா இப்படியா சொல்றத? ஆமா, தரிசனம் பெருசு. அவர் நினைச்சிட்டார், நினைச்சுக்கினே இருக்கிறார், உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன தெரியுமா பார்க்குறோம், இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சுட்டு, இன்னைக்கு கதையை வச்சுட்டு நம்ம கதை இப்படி ஆகுமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத. இன்னைக்கு உன் கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கலாம், ஆனா உன் கர்ப்பத்துல ஒரு சாமுவேலை கர்த்தர் விதையா வச்சிருக்கிறார். இன்னைக்கு உன் பிசினஸ் ஃபெயிலியரா இருக்கலாம். ஆமென். நான் சாதாரண கிராமத்துல, எளிய குடும்பத்துல, சாதாரண திருச்சபையில இருந்த லட்சங்களுக்கு பேசுவேன்னு சொன்னார். நம்புனேன். நம்பு, சொல்லு, நம்புறேன். நான் நம்புறேன்ப்பா. ஒரு ரகசியத்தை சொல்றேன். யாரெல்லாம் நம்ப மாட்டாங்க ஜெசிமா? சொல்லுங்க ஜெசிமா. புலம்புறவங்க நம்ப மாட்டாங்க. நம்பாததுனால தான் புலம்பலே வருது. அக்காங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, ஐயோ இத்தனை நாள் இது தெரியாம புலம்பிட்டோமே. பிரின்சிமா சொன்ன மாதிரி ஃபீலிங்ஸ்னால நடத்தப்படுகிறவர்கள் தான் பெண்கள். நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து 1980கள் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அந்த வல்லமை நமக்கு உண்டு. இந்த புலம்பி 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 நல்ல புலம்புகிறவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாததுனால தான் புலம்புகிறார்கள். அதனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மள குடும்பத்தாரை பார்த்து சொல்ற ஒரு காரியம், நம்புங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். அவரே நமக்கு துணையும் கேடகமுமானவர். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் ஆரோன் குடும்பத்தாருக்கும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்னா, புலம்புவதற்காக நம்ம ஏற்படுத்தப்படல, நம்புவதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆமென். சொல்வீங்களா? நான் ஆண்டவரை நம்புறேன்ப்பா, நான் புலம்புவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தார் அப்படின்னா யாரோ இல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேல் குடும்பத்தார் நீங்களும் நானும் தான். ஆமென். கர்த்தர் நமக்கு அந்த கனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் இஸ்ரவேல் கோத்திரத்துல பிறக்கலனாலும் புறஜாதியாராய் முன்னே தூரமாய் இருந்த நீங்கள், நாம் கிறிஸ்துவுக்குள் சமீபமாய் அவருடைய ஆலயத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று தந்த, சிலுவையில பெற்று தந்த தைரியத்தினால தான் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்ப இஸ்ரவேல் குடும்பத்தார்னா யாரு? சொல்லுங்க. நான் தான். என் குடும்பம் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ, அப்போ நீங்கெல்லாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார். ஓ, ஒரு குடும்பம். கர்த்தர் எதை செய்யணும்னாலும் குடும்பத்தை தான் தேடுவார். சின்னதா செய்யறதுக்கு வேணா சாதாரணமா தேடுவார். பெருசா செய்யணும்னா குடும்பம் தான் வேணும். If God wants to do something big, yes, he searches for a family. யூசுவலா சொல்வாங்க, ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் தேவைன்னா, ஆண்டவர் எப்பவுமே அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நினைச்சாருன்னா செங்கடலை ரெண்டா பிரிக்க முடியுமா? முடியாதா? ஆனாலும் அவர் பிரிக்க மாட்டார். அதற்கென்று ஒரு மோசேயை அவர் தேடுவார். ஆண்டவருக்கு எப்பெல்லாம் ஒரு மனுஷன் தேவையோ அப்போ ஒரு பெண்ணை சந்திக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவருக்கு சாமுவேல் வேணும். யாரை சந்திச்சாரு? ஆண்டவர் எலிசபெத் சகரியாவை சந்திச்சாரு. ஆண்டவருக்கு தன்னுடைய ஒரே குமாரன் இந்த உலகத்துல பிறக்கணுங்கிறது திட்டம் யார்கிட்ட முதல்ல போச்சு? ஒரு குடும்பத்தை கர்த்தர் எப்பவுமே தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆலயத்துல அமர்ந்திருக்கிற நீங்க தான் தேவனுடைய திட்டங்களை, பரலோக திட்டங்களை பூமியில நிறைவேற்ற போகிறீங்க. ஆமென். அன்பு சகோதரிகளுக்கு உலக பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை சகோதரர்களாக நாங்க கையை தட்டி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை நம்பிதான் கையை தட்டுவீங்கன்னு சொல்லிட்டேன். நல்லா தான் தட்டுங்களேன். ஆமா, ஆண்டவர் உங்களை தேடுறாருன்னா தனியா இல்ல, எங்களையும் சேர்த்துக்கணும் தான். நீங்க அழகா இருக்கிறதுக்கு காரணமே நாங்க தான், தெரிஞ்சுக்குங்க.
ஏன்னா நாங்கெல்லாம் மண்ணு வரப்பா உரப்பா தான் கருப்பா இருப்போம், அது இனத்தின் அடையாளம். ஆனா நீங்க அழகா இருக்கிறதுக்கு காரணமே எங்க எலும்புல இருந்து வந்ததுனால தான். அதுவும் எங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கணுன்றதுக்காக தான் நெஞ்சில இருந்து இங்க இருந்து எடுத்து கொடுத்துக்கிறேன். அதனாலதான் நீங்க அழகா இருக்கிறீங்க. ஒரு தடவை உங்க வீட்டுக்கு போயிட்டு நான் அழகா இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லித்தான் பாருங்களேன். நான் அழகா இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். நல்லா இருப்ப ஜெசிமா. ஐ லவ் யூ ஜெசிமா. நீ நல்லா இருப்ப, உங்களை நேசிக்கிற. இப்படியே 19 வருஷம் பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்குது வாழ்க்கை. ஆமென். குடும்பம் அழகானது, வாழ்க்கை அழகானது. இந்த குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். குடும்பம் இல்லாம கர்த்தர் எதையுமே செய்ய மாட்டாரு. இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஷார்ட்டா ஒரு 3 விஷயத்தை நாங்க சொல்லி முடிக்க போகிறோம். எஸ், உங்களை நம்ப சொல்றார். முதல்ல என்ன தெரியுமா? குடும்பத்தாரே நீங்க யாரை நம்பணும்? கர்த்தரை நம்புங்கள். அவர் உங்க நினைவா தான் இருக்கிறாரு. விஷயம் வேணா அவர் பார்க்காதது போல இருக்கலாம், விஷயம் வேணா அவர் கேட்காதது போல இருக்கலாம், விஷயம் வேணா அவருக்கு தெரியாதது போல இருக்கலாம். பட் he is there with you. ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பு சிறைச்சாலையில தான் இருந்தான். வசனம் சொல்லுது கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆண்டவர் உன் கூட தான் நான் நம்புறேன்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 45வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென். யார் இந்த இஸ்ரவேல் குடும்பத்தார்? சொல்லுங்க. நான் தான். சத்தமா தான் சொல்லுங்களேன். இன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும், ஒன்றும் தவறி போகாது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. அவர் உங்களை குறித்து சொல்லியிருக்க எத்தனை பேருக்கு உங்களை பற்றி சொல்லியிருக்கார், வசனங்களை கொடுத்துருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். எனக்கு சொன்னார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாம், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற மாதிரியே கையை இப்படி இழுத்துக்கினே போனோம். தீவிரமா. நல்லா தான் சொல்லுங்களேன். என்னை பார்த்து தான் சொல்ல கத்துக்குங்க ஐயா. தீவிரமா. ஓ 2016வது வருஷம் என்ன அழைச்சார். 2020வது வருஷம் தீவிரத்தை நான் பார்த்தேன் ஊழியத்தில். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்க இங்க நின்று கொண்டு இருக்கிறோம். இப்போ 4 ஊழியக்காரர்கள் பர்மால இருந்து வந்தவங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இன்னொரு ஊழியக்காரர்களை போஷித்து ஏர்போர்ட்ல ஏத்திக்கிட்டு இருக்கிறார். ஆமென். தீவிரத்தை பார்த்தோம் ஊழியத்தில். கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேறும். இஸ்ரவேல் குடும்பத்தை பார்த்து சொன்னதெல்லாம் நிறைவேறும். அதோடைய அடையாளம் தான் ஊழியக்காரர், அதோடைய அடையாளம் தான் இந்த குடும்பம், அதோடைய அடையாளம் தான் பாஸ்டர் எல்வின், அதோடைய அடையாளம் தான் தகப்பன்மார்கள், அதோடைய அடையாளமா நாங்க இருக்கும் பொழுது அப்போ உன் குடும்பத்தை கர்த்தர் அடையாளமாக மாற்றுவார். கரங்களை தட்டி நல்லா அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை எல்லாம் நிறைவேறும். சத்தமா சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க, நிறைவேறும். நான் நம்புறேன்னு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க சொல்ற நிறைவேறும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கல்ல, ஒரு நாள் வரும். அப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்வீங்க? கர்த்தர் எங்கள் குடும்பத்தாருக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிற்று. இது டே 1. இது என்னது? டே 1. அது 1 டே. இது டே டியூப் லைட் இல்ல போலக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு புரியல சார். அது 1 day will come. That day நீங்க சொல்லுவீங்க, என்ன குறித்து கர்த்தர் சொன்னதெல்லாம், என்னை குறித்து ஆண்டவர் சொன்னதை நானே நம்பாத காலங்கள் இருந்துச்சு. நீ பாடுவ, நீ நல்லா பேசுவ, ஆயிரங்கள் மத்தியில் போய் நிற்பன்றதை நானே நம்பலை. நான் நம்பினேன், நான் அதை பேச ஆரம்பித்தேன். எப்போ நம்ப ஆரம்பிச்சனோ கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தேன். எப்போ அதை பேச ஆரம்பிச்சனோ அந்த ஸ்தலத்தில் வந்து நிற்க வச்சார். ஆசீர்வாதம். அவர் உங்களை குறித்து சொல்லியிருக்கிற ஒவ்வொரு சாதா வார்த்தை கூட இல்லைங்க. வசனம் சொல்லுகிறது அவைகள் நல்ல வார்த்தைகள். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாலும் நன்மையாக தான் செய்வாரு. அது நல்லது, அது நல்லது. இன்றைக்கு ஒருவேளை கசப்பா இருக்கலாம், ஆனா அது நல்லது. இன்றைக்கு ஒருவேளை வலிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா நல்லது. நல்லது.
ஆண்டவர் நமக்கென்று என்ன திட்டம் செய்தால் நல்லது. அல்லேலூயா. ஒருவேளை உங்களை குறித்து சொன்னதெல்லாம் பேப்பரோட நிற்கக்கூடாது, வார்த்தை மாம்சமாக மாறுற வரைக்கும் நீ அவரை நம்பிக்கிட்டே இருக்கணும்.